எமில் அண்ணன் காலையில் எழும்பி ப்ரிப்பேர் ஆகி ஜெபம் பண்ணிட்டு அவங்களுடைய அசிஸ்டண்ட்டுக்காக காத்துட்ருப்பாங்க. அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஸ்டாஃபு லீடர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ணன் காலையிலே எழும்பி ஜெபம் பண்ணி அவர் ப்ரிப்பேர் ஆகி மினிஸ்ட்ரிக்கு என்னென்னலாம் செய்யணும் எல்லாம் ஆயத்த பண்ணி அவங்களுக்காக வெயிட் பண்ணுவார். இப்போ அவங்க லீடர்ஸோடு உட்காரும்போது ஒன்று கேட்பார், தம்பி ஆண்டவர் இன்னைக்கு யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு டக்குன்னு கேட்பார், ஆண்டவர் இன்னைக்கு உன்னோட என்ன பேசினா சொல்லு அப்படிம்பாரு. உடனே அண்ணன் நேற்று நைட்டு லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் தாமதமாயிட்டு, கொஞ்சம் படுக்க லேட்டு, மீட்டிங் வரணும், அதனால தட்ஸ் வை ஸோ நான் அப்படி டக்குன்னு வேகமாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியா தம்பி, தோத்திரம், எழுப்புங்க, போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து அப்புறம் உட்காரலாம் மீட்டிங்லாம் அனுப்பிடுவார். பயங்கரமான ஹார்டான ஆள் செல்வராஜன். இவங்களுக்கு அப்புறம் செல்வராஜன் தான் வந்தாங்க. செல்வராஜனுக்கு அப்புறம் இப்போ வேற ஒருத்தர் எடுத்திருக்காரு. செல்வராஜன் சொல்லுவாங்க, என்கிட்ட உட்காந்து பேசியிருக்காங்க. செல்வராஜன் அண்ணன் சொல்லுவாங்க, அவ்வளவு அன்புள்ளவர், ஆனால் ஒரு பக்கம் அவ்வளவு கடினமானவர். ஊழியம் அன்பு, அட்மினிஸ்ட்ரேஷன் கடினமானவர் சொல்லுவார். ஒரு ஆளை கூப்பிட்டு நீ என்ன உன்ட்ட ஆண்டவர் பேசினார் அதை எனக்கு சொல்லு, அதுதான் எனக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசனம்னு சொல்லுவார். கர்த்தர் உங்க கூட பேசுறாரா? இன்னைக்கு வசனம் வாசிக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் உங்க கூட பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனம்.